தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறுவனங்கள் அறிவித்துள்ள டிவிடெண்ட், ஸ்டாக் ஃபீல்டு, போனஸ், இலவச பங்குகள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். அதே போல புரோக்கரேஜ் அறிவித்துள்ள டார்கெட் பிரைஸ் இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் அறிவித்துள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டா இந்தியா தற்போதைய அதனுடைய விலை சுமார் 690. அறிவிக்கப்பட்ட டிவிடெண்ட் ஒரு பங்கிற்கு 9 ரூபா. எக்ஸ்டேட் ஜூலை 31, 2026. நெக்ஸன் சி கேபிட்டல் மார்க்கெட் தற்போதைய விலை 118 ரூபா. அறிவிக்கப்பட்ட டிவிடெண்ட் ஒரு பங்கிற்கு ஒரு ரூபா 50 பைசா. முக்கிய எஸ்டேட் தேதி ரெக்கார்டு டேட் ஜூலை 31, 2026. அதே நேரத்தில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி தற்போதைய விலை 5353. அறிவிக்கப்பட்ட டிவிடெண்ட் ஒரு பங்கிற்கு 90 ரூபா 50 காசு. மிக சிறந்த டிவிடெண்டுங்க. 5000 ரூபாய்க்கு 90 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம். அதே போல எக்ஸ்டேட் அண்ட் ரெக்கார்டு டேட்டு ஜூலை 31, 2026. அப்புறம் ஸ்டாக் ஃபில்ட் மற்றும் போனஸ் அறிவித்துள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் புரோட்டீன்ஸ் சொல்லி ஒரு ஸ்டாக் கம்பெனி. அந்த கம்பெனி ஸ்டாக் ஃபில்ட் அறிவிச்சிருக்காங்க. தற்போதைய விலை 143 ரூபா. ஸ்டாக் ஃபில்ட் 1:10 ரேஷியோ. அதாவது உங்களிடம் இந்த நிறுவனத்தில் ஒரு பங்கு இருந்தால் அது 10 பங்குகளாக மாறும். இதற்கான ரெக்கார்டு டேட் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, விரைவில் வரப்படும். அதே நேரத்தில் கிளைண்டன் லிமிடெட் போனஸ் மற்றும் ஸ்டாக் ஃபில்ட் அறிவிச்சிருக்காங்க. தற்போதைய விலை சுமார் 87. இந்த மாதிரி பங்குகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, நேரடி போட்டு வாங்கிக்காதீங்க. போனஸ் 1:2, 2 பங்கு வைத்திருந்தால் ஒரு பங்கு போனஸ் பங்கு கிடைக்கும். அதாவது 2 பங்குகளுக்கு 3 பங்கு ஆகும். 2 பங்கு வச்சீங்கன்னா 3 பங்கு கிடைக்கும். ஸ்டாக் ஃபீல்ட்னா 2:10. அதாவது உங்களிடம் இருக்கும் 3 பங்குகளுக்கும் தலா 5 பங்குகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 15 பங்குகளாக கிடைக்கும். 3 பங்குகள் இருந்துச்சுன்னா 15 பங்குகள் கிடைக்கும். அதாவது நம்மளிடம் இருக்கும் ஒவ்வொரு 2 பங்குகளும் 15 பங்குகளாக மாறும். எக்ஸ்டேட் ஜூலை 24, 2026. அப்புறம் முக்கிய பங்கு புரோக்கரேஜ் அறிவிச்சுள்ள முக்கிய பங்குகளுக்கான டார்கெட் பிரைஸ் மற்றும் விலையை பத்தி பார்ப்போம். டாடா ஸ்டீல் தற்போதைய விலை 191 இருக்கிறது. இந்த நிலையில செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 200 ரூபாய் சென்று செல்லும் டார்கெட் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அடுத்த ஆர்டிஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்க. சுஸ்லான் எனர்ஜி தற்போதைய விலை 54 இருக்கு. இந்த நிலையில எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இதற்கு 57 வரை செல்லும் என்று கணித்துள்ளது. இதன் அடுத்த வலுவான ரெசிஸ்டன்ஸ் 60 இருக்கு. 57க்கு அடுத்து 60 ரெசிஸ்டன்ஸா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் தற்போதைய விலை 337 இருக்கு. ஐசிஐசிஐ டைரக்ட் 358 வரை செல்லும் சொல்லி இருக்காங்க. அடுத்த வாரம் இந்த ஸ்டாக்ல வாட்லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல கிந்துஸ்தான் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தற்போதைய விலை 536 இருக்கு. எஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 562 ரூபாய் முடிய போகும் சொல்லி கணித்துள்ளது. இவை அனைத்தும் புரோக்கரேஜ் நிறுவனங்களின் ஆய்வு அறிக்கையில் மட்டுமே, தனிப்பட்ட முதலீடு பரிந்துரைகள் அல்ல. இந்த பங்குகளை வாட்லிஸ்ட்ல சேர்த்து அடுத்த வாரத்துல டெக்னிக்கலா பார்த்துட்டு அதை நகர்வுகளை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல சந்தையில பல என்எஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ல பல என்எஃப்ஓ வருது. இப்ப புதுசா இந்த ஸ்கீம்ல பல என்எஃப்ஓ இருக்கு. ஆக்சஸ் நிப்டி ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ், ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு நிப்டி 50 ஈக்குவல் வெயிட்டஸ் இண்டெக்ஸ் சொல்லி ஒரு ஃபண்டை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த ஃபண்ட் நம்ம வாங்க சொல்லல. இந்த ஃபண்டுடைய பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவா பார்ப்போம். சந்தையில பல ஈக்குவல் வெயிட் மியூச்சுவல் ஃபண்டுகள் இருந்தாலும் தற்போது ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் என்ன போன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனுடைய முதலீடு செய்ய கடைசி நாள் ஜூலை 17, 2026 ஆகும். எப்பவுமே என்ஏவி ஆரம்ப கட்ட என்ஏவி 10 ரூபாக இருக்கும். சந்தையில ஒரு சில பெரிய நிறுவனங்களை மட்டுமே நம்பி முதலீடு செய்வதற்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா நிப்டி 50 நிறுவனங்களின் வளர்ச்சியிலும் சமமாக பங்கு பெற நினைப்பவர்கள் நீண்டகால அடிப்படையில் கூடுதல் காம்பவுண்டிங்
லாபம் பார்க்க விரும்புபவர்களுக்கும் இந்த ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும். நீங்க நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்றதை விட இதுல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் growth ஓரளவுக்கு நல்லாக இருக்கும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நிப்டி 50ல தற்போதைய நிலைமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தை வந்து நிப்டி 50 ஆனது கேபிட்டலேஷன் அடிப்படையில இயங்குகிறது. அதாவது பெரிய நிறுவனங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கப்படும். நிப்டி 50ல ஒரு 4 முன்னணி பங்குகளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 35 40% வெயிட்டேஜை கொண்டு இருக்குது. வெறும் 4 பங்கு. அதாவது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் வந்து 9.1%, HDFC 6.6%, HDICICI பேங்க் 5.2%, இன்போசிஸ் 2.3, அடானி போர்ட்ஸ் 2.2. மொத்தம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 4 இதுவே 35-40% கொண்டுள்ளன. டாப் 10 பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 55% எடையை கொண்டுள்ளாங்க. இதுல நிப்டி 50ல மொதல் 10 நிறுவனங்கள் வந்து 55% எடையை கொண்டு. இப்ப நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பண்ணுனீங்க அப்படின்னா 5500 இதுல போயிடும். சரி சாரி 1000 ரூபாய் பண்ணீங்க அப்படின்னா 550 இந்த 10 பண்டுகள்ல போயிடும். 10 ஸ்டாக்குக்கு மட்டும்தான் போகும். மீதி 400 தான் அடுத்த பங்குகளுக்கு போகும். ஆனா மற்ற சிறிய நிறுவனம் அடானி போட்டு மெட்டல் பங்குகள் எல்லாமே மிக சிறப்பாக செயல்பட்டாலுமே இப்ப நிப்டி 50 முதலீடு பண்ணிட்டோம். நிப்டி 50 நல்லா சிறப்பாக செயல்பட்டாலுமே வெயிட்டேஜ் முறையில அதுல உள்ள அடானி போட்டோ இல்ல மெட்டல் பங்குகளோ நல்ல முன்னேற்றம் கொடுத்தாலும் நிப்டி 50 ஆனது அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காது. நமக்கு பெரிய அளவு வளர்ச்சி கிடைக்காது. அதனால நீங்க நிப்டி 50ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுவதை விட நிப்டி 50 ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிப்டி 50ல உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கப்படும். எல்லாத்துக்குமே 2% கொடுப்பாங்க. இப்ப HDFCக்கு 2%, ICICIக்கு 2%, டாடா ஸ்டீலுக்கு 2%, ஸ்ரீராம் பினான்ஸ்க்கு 2% இப்படி கொடுக்கும் போது உங்களோட நிப்டி 50 ஒரு பங்கு வளர்ந்து 4 பங்கை மட்டும் தாழ்ந்தெடுக்காம மற்ற பங்குகள் வளரும் போது இந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் இண்டெக்ஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இப்ப அதாவது HDFC வங்கியாக இருந்தாலும் சரி, சிறிய பேங்காக இருந்தாலும் சரி, அனைத்து நிறுவனங்களுக்கு 2% சமமாக பிரித்து முதலீடு செய்யப்படும். இது வந்து ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை ரீபேலன்சிங் செய்யப்படும். இந்த 2% ஆனது ரீபேலன்சிங் செய்யப்படும். நீண்ட கால ஒப்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிப்டி 50ல நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிப்டி ஈக்குவல் வெயிட்ல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.7% டிஃபன் கிடைச்சிருக்கு. அதாவது கடந்த 30 ஆண்டுகள் வரலாற்று தகவல்படி சிஏஜிஆர் வந்து நிப்டி 50 இண்டெக்ஸ்ல 12.3% வருடாந்திர ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதே நேரத்துல நிப்டி 50 ஈக்குவல் வெயிட் ஆனது 14% சராசரியாக வருடாந்திர வருவாய் கொடுத்துள்ளது. வித்தியாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.7% தான். 1.7% தான். ஆனா 1% தானே கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலம் நீங்க காலத்தை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது 1995ஆம் ஆண்டுல 1,00,000 இந்த முதலீடு செய்திருந்தால் 30 ஆண்டுகளில் நிப்டி 50ல 35.5 லட்சமாக வளர்ந்து இருக்கும். எப்ப 95ல இது பண்ண. அதே நேரத்துல அதே ஆண்டு நிப்டி ஈக்குவல் வெயிட்ல முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அமௌண்டா பார்க்கும்போது 55.8 லட்சமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் கூடுதல் லாபம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க நிப்டி 50ல முதலீடு பண்றதை விட நிப்டி நெக்ஸ்ட் 50ல முதலீடு பண்ணுங்க. அதுல ஆக்சஸ் பங்கு ஏற்கனவே HDFCல இருக்கு. ஆக்சஸ் பங்கானது ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்டானது புதிய என்ன நிப்டி 50 ஈக்குவல் மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. உங்க ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. இது முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நிப்டி 50க்கும் ஈக்குவல் வெயிட்டுக்கும் உள்ள டிஃபரெண்டா தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமாக இருந்தது அப்படின்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.